கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 23 அதிகாரம் 43 வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு, பாவியின் மீது காட்டின ஒரு அன்பு. நம் ஆண்டவராக இயேசு அவர் பாவியை நேசிக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறார். எந்த பாவியாக இருந்தாலும், அவர் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், அவன் மனம் திரும்பின போது, அவனுக்குள்ளே மாற்றம் வந்த போது கர்த்தர் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தை இரட்சிப்பின் வார்த்தை. இன்றைக்கு அநேக நேரங்களில் சில காரியங்களில் நமக்குள்ள மாற்றங்கள் வர நாம் விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. பிரபல ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும்படியாக ஒரு மனிதன் சென்றபோது வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அவர் அங்கே அந்த கிராமத்திலே சுற்றி எல்லா இடமும் தேடிக்கொண்டு இருக்கும்போது அவரை குறித்து விசாரிக்கிறார். இந்த ஊழியக்காரர் அவர் வீடு இங்கே இருக்கிறது என்று சொல்லி விசாரித்த போது அந்த மனிதன் சொல்றான், நானும் அந்த ஊழியக்காரனும் சிறு வயதிலே நண்பர்கள். நாங்கள் ரெண்டும் சிறு வயதில் இருக்கும்போது நாங்கள் என்னெல்லாம் செய்வோம் தெரியுமா? நாங்கள் ரெண்டும் சேர்ந்து பக்கத்து தோட்டத்துக்கு போய் திருடுவோம். இப்படி நாங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் நாங்கள் அடிப்போம். கற்களை கொண்டு மற்றவர்களை தாக்குவோம். அவன் கூட சேர்ந்து அவன் குடிப்பான். நாங்கள் இப்படிலாம் இருந்தோம். ஆனால் சில நாட்கள் இப்பொழுதோ அவன் இந்த காரியத்துக்கு வருவதே இல்லை. இப்போது அவன் ஊழியம் செய்கிறானான்னு சொல்லிவிட்டு அவருடைய அட்ரஸை சொல்லி காண்பித்தார். இங்கே தான் அந்த மனிதனுடைய வீடு அவர் என்று சொல்லி காண்பிக்கும்போது அவரை தேடி சென்ற மனிதர்கள் யோசிக்கிறாங்க, இந்த ஊழியர் இவ்வளோ தவறு செய்திருக்கிறாரா என்று சொல்லி யோசித்தார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட சில நேரங்களில் நமக்குள்ள மாற்றம் வந்தாலும் சில மனிதர்கள் என்ன சொல்வாங்க, இப்படிப்பட்ட மனிதன், இவன் இப்படிதான், இவனுடைய மனைவி இப்படி, இவனுடைய பிள்ளை இப்படி, இவனுடைய கணவர் இப்படி, அவனுடைய உறவினர்கள் இப்படி என்று சொல்லி சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள். பாருங்க, சில நடத்தை, சில கோபப்படுறது, சண்டை, இதெல்லாம் குறித்து சொல்லுவாங்க. ஆனால் மனமாற்றத்தை குறித்து பேசுகிறதே இல்லை. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், அவனுக்குள்ளாகவே ஒரு மாற்றம் வருகிறது. மனம் திரும்பிய ஒரு கள்ளன் என்று சொல்லலாம். வேதத்திலும் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். லூக்கா 23 அதிகாரம் 42-43 இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, என்ன அங்கே ஆண்டவர் ஆண்டுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த கள்ளன் அறிந்து வைத்திருந்தான். பாருங்க, அவர் மெய்யாக தேவகுமாரன் என்பதை கண்டு கொண்ட கள்ளன் என்று சொல்லலாம். மத்தேயு, மார்க்கு அந்த பகுதியில் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது கள்ளன் என்று. லூக்காவிலே குற்றவாளிகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்த போது அங்க நடந்த காரியம் என்னன்னா, மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை நிந்திக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொன்றா சொல்லி கொண்டு இருக்காங்க. அதுல அவங்க ஆண்டவரை குறித்து, தேவனை குறித்து, இவன் மற்றவர்களெல்லாம் ரட்சித்தான், இவனை ரட்சித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவனை உனக்கு திராணி இருந்தா உனக்கு உன்னை ரட்சிக்க முடியல என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்றாங்க. இன்னும் அவன் அந்த பிரதான ஆசாரிகள் எல்லாம் ஆண்டவரை குறித்து சொல்றாங்க, இவன் யூதனுக்கு ராஜாவான். அப்போ யூதனுக்கு ராஜா, அவனுக்கு மீட்புள்ள சொல்லிட்டு அந்த கள்ளன்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, பிதா இயேசுவோடு ஒப்பிடுகிறார்.
பிதாவையும் இயேசுவையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அவர்கள் இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்தானே, ஆனால் அவனுக்குள்ளாகவே அவனை தேவன் உண்மையிலேயே பிதா அவனை நேசித்தா அவனை ரட்சிப்பான், அவனை ரட்சிக்கப்பட்டிருப்பான், விடுவிச்சிருப்பாரு என்று சொல்லி இவர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அதோடு கூட கள்ளனும் சொல்கிறான். மத்தேயு 27:44 அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டது. அப்போ 2 கள்ளர்களும், ஒரு கள்ளன் மட்டும் இல்ல, இவர்களோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அவரை நிந்தித்தார்கள். அப்போ 2 கள்ளர்களும் சேர்ந்து ஆண்டவரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியமாக, நீ ரட்சித்துக்கொள், ஒன்றை மீட்க முடியலையே என்று சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருது. யோசித்து பார்க்கிறான், நம்ம செய்த தவறுக்கு, நம்ம செய்த குற்றத்துக்கு நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்க, இந்த சிலுவை தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் செய்யவில்லையே என்று சொல்லு உணர்வு அவனுக்குள்ள வருது. அவன் தன்னைத்தான் நிதானித்து பார்க்கிறான். அவன் தாங்கள் தகாதது ஒன்றும் அவர் செய்யலையே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவனை ஆண்டவரை கவனித்து பார்க்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறான். அவர் தகாதது ஒன்று செய்யல, மற்ற கள்ளனை கடிந்து கொள்கிறான். நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்மையும் அவரை ஒப்பிட்டு இப்படி பேசக்கூடாது என்று சொல்லி அந்த நேரத்திலே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வருது. அது மாத்திரம் இல்ல, மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த கள்ளன், அவன் வார்த்தை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. நித்திய ஜீவனை குறித்த எண்ணம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். வேதத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சிலுவையில அறையப்பட்ட கள்ளன் இயேசுவை தேவகுமாரன் என்று பார்க்கிறான். மற்றவர்களுக்கு அது வெளிப்படவில்லை. ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு ராஜா ஒரு அழகான ஒரு பூனை வளர்த்தான். அந்த பூனை ரொம்ப கொழுன்னு அழகா இருக்காது. அது மாத்திரம் இல்லை, இது ராஜா வளர்த்த பூனை அல்லவா, ரொம்ப அழகா இருக்கு. அதற்குன்னு ஒரு மனிதனை நியமித்து அந்த பூனையை வளர்க்க, அதை அலங்காரம் பண்ணுவதற்கு அதிக பணம் செலவழித்தான் ராஜா. அந்த பூனை அழகாக வளர்ந்தது. அழகா அதற்கு ட்ரெஸ், அழகான உடை அணிந்து, அதற்கு ரிப்பனை அழகாக கட்டி அழகாக வைத்து பராமரிக்கிறார். ஒரு நாள் ராஜா தன்னுடைய அரண்மனையிலே அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதை பார்த்த பிரதானிகள், அங்க இருக்கிற குரு, அப்புறம் மந்திரிகள், தளபதிகள் எல்லாரும் பார்க்கிறார்கள் ராஜாவை அழக. ராஜா எவ்வளோ நீர், எப்படிப்பட்ட அவருடைய குணங்கள், தோரணை, அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து பார்த்து, அவர் உடை அலங்காரம், அவருடைய கிரீடம், அவருடைய வஸ்திரம், அவருடைய எல்லாத்தையும் பார்த்து புகழ்கிறார்கள். அதே நேரம் அந்த பூனையும் அரண்மனைக்கு அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி எதிர்த்தாலே உட்கார்ந்து இருக்கிறது. அது பார்க்கிறது. என்ன தெரியும் அந்த ஐந்தறிவுள்ள அந்த பூனைக்கு, இது ராஜா, நம்ம ராஜா வீட்டில் இருக்கிறோம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா, அவருடைய மகிமை என்ன என்பதை அது அறியவே இல்லை. இவர் ஒரு ராஜா என்பதும் கூட அதற்கு தெரியவே இல்லை. வேடிக்கையாக அது பார்த்து கொண்டு சென்றதாம். பிரியமானவர்களே, இந்த கதை எதற்காக நான் சொல்கிறேன், நான் சில நேரங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட நாம அப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையில தொங்கப்பட்ட அந்த கள்ளன், அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அவன் பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மை மீட்க வந்தார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் நமக்காகத்தான் இந்த பாடுகளை பற்ற என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி
அந்த கள்ளன் கண்டு கொண்டான். அந்த சில நேரங்களில் நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. சிலுவையில் தொங்கின அந்த கள்ளன் அந்த இயேசுவை அவர் மேசியா, அவர் ராஜாதிராஜன், சர்வ வல்லமை உள்ள தேவன், மீட்பர், என்னை மீட்க வந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டான். அதனால தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் தாழ்மையோடு கேட்குறான். அப்போ இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் இதே போல் நாம் சிந்திக்கணும். நம்ம இதே போல அவன் தன்னை குறித்து சிந்தித்தான். அது வரைக்கும் மற்றவர்கள் பேசினது, பிரதான ஆசாரியர்கள் என்னும் வேத பாரகர்கள் எல்லாம் பேசுகிறதை பார்த்து அவனும் பேசிவிட்டான். அதன் பின்பதாக தன்னை குறித்த எண்ணம் அவனுக்குள்ள வருது, தனக்குள்ளான சிந்தனை அவனுக்குள்ளாக வருகிறது. அங்கே இந்த சில நேரங்களில் நம்ம யோசிப்போம்லாம், இந்த கள்ளனை குறித்து சொல்லுவோம். அவன் சில மனிதர்கள் சொல்வதுண்டு, நாமும் கூட சில நேரம் சொல்லுவோம், கள்ளனை உதாரணமாக்கி கொள்வோம். கடைசி நேரத்தில் கள்ளனை கர்த்தர் அவனை மீட்டு போல நானும் அந்த கள்ளனை போல நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்வது உண்டு. காரணம் என்னன்னா, கள்ளன் ஒருவேளை அவன் சிலுவையில் அறைந்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டால் உடனே ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாருன்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. என்ன ஒன்று, மனம் திரும்பின கள்ளன், அவனுக்குள்ள மாற்றம் வந்தது. இன்றைக்கு நமக்குள்ள மாற்றம் வராதபடிக்கு, ரட்சிப்பின் அனுபவம் பெறாதபடிக்கு நாம் எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கையில நாம் இருக்க முடியும்? இந்த ரட்சிப்பு, இப்போ மனம் திரும்பினால்தான் நமக்குள்ள ரட்சிப்பு வரும். அப்போ நமக்குள்ள அந்த மீட்பு வரணும், அந்த விடுதலை வரணும், மனமாற்றம் வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த சிலுவையில் அந்த தொங்கப்பட்ட அந்த கள்ளனை பார்த்து விட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. சில நேரங்களில் நாமளும் அதே போல தான் ஏமாந்துடு. கள்ளனை உதாரணமாக்கி கொண்டு கடைசி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை கர்த்தர் அவர் ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டார். நானும் அதே போல் மனம் மாறி நிறைய பாவங்கள்லாம் செஞ்சு தப்பெல்லாம் செய்துவிட்டு நானும் எனக்குள்ள மாற்றம் வந்துடும், நான் கள்ளனை போல பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லி நாம் நினைத்து விடவே கூடாது. இங்கே வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:12 அவர் எப்படிப்பட்ட ஆக்கினைக்கு தள்ளப்பட்டார், அவர் எப்படி இப்படிப்பட்ட காரியம் நடந்தது, சிலுவையில் அறையப்பட்ட இந்த கள்ளர்கள் நடுவிலே அவர் தொங்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று சொல்லி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க இவ்வாறு அவருக்கு இந்த கல்லர்கள், 2 கல்லர்களுக்கு நடுவுல சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். அக்கிரமக்காரர் ஒருவர். ஆமா, அவர் எந்த பாவம் செய்யல, எந்த தவறும் செய்யாதபடிக்கு கர்த்தர் இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு அவர் சிலுவையில அறையப்படுகிறார். பாரு, 2வது வார்த்தை பாருங்க, என்னோடு கூட பரதேசில் இருப்பார். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த நிச்சயத்தை நம்ம பெற முடியும்? அப்படிப்பட்ட நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? பாருங்க, சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், நான் வேலை தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாத செய்த பாவம், நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கள்ளன் சொல்றார், ஆண்டவர் ஒரு பாவம் அறியாதவர், அவர் குற்றமற்றவர், குற்றமற்ற ஒரு மனிதன் நம்ம கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த உள் உணர்வு அவனை ரட்சித்தது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்குமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள்ட்ட ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அநேகருக்கு ரட்சிப்புனா என்னதுண்டே தெரிகிறது இல்லை. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாளைக்கு ரட்சிக்கப்பட்டுடலாம், நாளை மறுநாள், ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், அப்படி தள்ளி போட வைக்கும் ஆண்டவர். இன்றைக்கு ரட்சிப்பினால், இன்றைக்கு தான் ஆண்டவர், இன்றைக்கு இந்த நிமிஷம் கர்த்தர் அந்த ஒரு நொடி அந்த கள்ளன் அந்த நிமிஷத்தை இழந்திருந்தான், அவன் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் பங்காளியாக இருந்திருக்க மாட்டான். ஒரு அழகான ஒரு பாடல், ஆண்டவர்
நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு பாடல் மூலமாக வெளிப்படுகிறார். இங்க ஒரு பாடல், எந்த பாவியாகிலும் தள்ளமாட்டேன் என்கிறார், துரோகம் செய்த போதிலும் நோக்கி பாரச்சிப்பா, நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பாரச்சிப்பா, நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பாரச்சிப்பா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்களில் அவரை நோக்கி பார்ப்பதில்லை. ஆண்டவரை நாம் விட்டு விட்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம வீணிலே வணங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நடந்து சென்றிருக்கும் போது அவர் சகேவை அழைக்கிறார். அவர் காட்டத்தி மரத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சந்திக்க பார்க்க ஆசைப்படுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், சகேவை கீழே இறங்கி நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். பாருங்க, அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருது, மனமாற்றம், மனம் திரும்புதலின் ஒரு மாற்றம். இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிற நமக்கு மாற்றம் வர்றதில்ல. ரட்சிக்கப்படுற அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், குறிப்பாக இந்த நாள், இந்த டேட்ல, இந்த டைம்ல, இந்த வருடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அந்த ரட்சிப்பே இருக்காது. பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம் அனுதினமும் நமக்கு வேணும். இந்த சகேவு அவன் சொல்றான், நான் தவறு செய்தா நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொல்றான். அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அவன் தன்னை திருத்தி கொள்கிறான், மற்றவர்களை பார்க்கல, தன்னை நோக்கி பார்த்தான், தான் செய்த தவறை நோக்கி பார்க்கிறான். என்னும் சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார். அவள் பாவத்தை குறித்து சொல்கிறார், அவள் பாவ உணர்வடைகிறார். என்னை குறித்து ஒருவர் சொல்கிறார், அவர் மேசியா, நான் அவளை கண்டேன் என்று சொல்லி அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்லிவிட்டா. அந்த அளவுக்கு பாவ உணர்வடைந்த ஸ்திரீ அந்த பெண். அவள் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு அவளுக்குள்ள வந்தது, மனமாற்றம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் எதிர்ப்பு, இரண்டாவது வார்த்தை, சிலுவையில அறையப்பட்ட கள்ளன் பேசின அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அந்த கள்ளனை மீட்டு கொள்கிறார். அவனை தன்னோடு பரலோகத்துக்கு சேர்த்து கொள்ள அவனை அழைக்கிறார். பாருங்க, காரணம்னா அவனுக்குள்ள மாற்றம் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்க்கிற காரியம் மனமாற்றம், ரட்சிப்பின் சந்தோஷம். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். அங்க அநேகர் ஒரு கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு அவ விபச்சாரத்துல இருக்கா, அவளை கல்லெறியணும்னு கொண்டு போடுறான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், இங்க யாராவது ஒரு பாவம் செய்யலன்னா முதலாவது கல்லை எறிங்கன்னு சொல்றான். ஆனா ஒருத்தரும் அங்க இல்லை. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் உன்னை தீர்க்கலையா, நியாயம் தீர்க்கலையா, ஒருவனும் இல்லை. அப்போ ஆண்டவர், இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடம் பேசுகிற காரியம் என்னன்னா, இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் செய்து விடுவோம், தெரிந்து செய்கிறோம், தெரியாம தவறு செய்கிறோம். ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, இனி பாவம் செய்யாது. இங்கே யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்றேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும், ரெடியா இருக்கும். இந்த கள்ளன் ரெடியா, கடைசி நிமிஷத்துல அவன் பரலோக வாழ்க்கையை அவன் பெற்று கொண்டது போல நாமும் எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ கிருபையினால ஆண்டவர் நம்மை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறார். இது ஆண்டவருடைய ஈவு, ரட்சிப்பு. பாருங்க, இலவசம். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இலவசம் ஓடுவோம். அநேகர் பாருங்க, அரசாங்கத்துல ஏதாவது இந்த இலவசமா கொடுக்குறாங்க, இந்த நிறைய காரியங்கள் பாருங்க ஓடுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் இலவசமா கொடுக்குறாரு ரட்சிப்பை. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கோம், ஆயத்தமா இருக்கோம். பாருங்க, அநேக காரியங்கள்ல நம்ம
இந்த ரட்சிப்பை இழந்து விடுகிறோம். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். அவர் தான் வழி, அவர் தான் வாசல். அவரை எல்லாமே எப்படி நீங்க என்ன செய்தாலும் போக முடியாது. அப்போ நிறைய காரியங்கள்ல நம்ம நிதானிக்கணும். இந்த கள்ளன் தன்னை நிதானித்து அறிந்து கொண்டான். அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் அநேக காரியங்களை இழந்து விடுகிறோம். லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படும். ஒரு பாவி மனம் திரும்பின ஒருவன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கல உங்க இருதயத்துக்குள்ளாகவே ஒருவேளை மனம் மாற்றம் வந்து அன்னைக்கு பரலோகத்துல ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இங்கே வேதத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களும் அதை அதுவும் குறிப்பாக தாவீதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அவன் செய்த பாவம், அவனை குறித்து பேசின காரியங்கள், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து திட்டமும் தெளிவுமாக பேசுகிறான். பாருங்க, அவன் உணர்வடைகிறான், அவனுக்குள்ள மாற்றம் வருது. அவன் தான் செய்த தவறை உணர்கிறான். உணர்ந்து கொண்டு அவன் சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார். சங்கீதம் 139 2, 3, 4 அது 24 அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் என்னை ஆராய்ந்து பார்க்கிறார். முழுவதுமாக நான் நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, எங்கு நின்றாலும் அவருக்கு தெரியும் என்பதை அவன் கண்டு கொள்கிறான். சங்கீதம் 139 23, 24 சொல்கிறது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அவன் பேசுகிறான். வேதனை உண்டாக்குற வழி நம்மகிட்ட இருக்குதா? இன்றைக்கு காலகட்டத்துல பாவ உணர்வடைதல் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு மனிதர்கிட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்தது தவறு, பாவம்னு சொன்னா எத்தனை பேர் நாம் உணர்வடைகிறோம் பாருங்க. அவர்களுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, நான் கரெக்டா தான் இருந்தேன், அவர்களால தான் நான் இந்த தவறு செய்தேன்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிற மனிதர்கள் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா 2 விதமான காரியங்கள். சிலர் மற்றவர்களை குற்றம் சாட்டுவார்கள், சிலர் பாருங்க பாவ உணர்வடைவாங்க, என்ன தன்னை பரிசோதித்து பார்ப்பார்கள். ஆமா, நாமும் கூட இந்த கல்லனை போல கடைசி நிமிஷத்துல இருக்கும். ஆண்டவருடைய வருகை ஆயத்தமா இருக்கு. அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார். மீண்டும் வருவார் ராஜாதி ராஜனா. எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள், சிலுவையில எவ்வளோ பாடுகள், இந்த 2 கல்லனுக்கு நடுவுல அவர் தொங்கப்பட்டு இருக்கிறார். அவர் எவ்வளவு காரியம், அவரை நிந்திக்கிறார்கள். அவர் எந்த ஒரு காரியமும் அவர் எரிச்சல் அடையல, கோபப்படலை. பாருங்க, அவர் பாருங்க திருடனை, அவர் 2 கள்ளன்களும் அவரை குறித்து தகாத வார்த்தைகள் சொல்லியும் அவர் பாருங்க அமைதியா இருக்கிறார். அவர் தனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்த போதும் அவர் பொறுமையோடு இருப்பதை பார்க்கலாம். சிலுவை நிந்தை கொஞ்ச நஞ்ச காரியம் இல்லை, ஈஸி கிடையாது. அவர் அவ்வளோ கஷ்டப்படுகிறார், நிறைய பாடுகள். அவர் அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் வேத பாரகர்கள் குறிப்பிட்டு அவருக்கு அந்த நிந்தை, அவமானம், அவருடைய வார்த்தைகள், சின்ன சின்ன காரியங்கள். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல சில மனிதனுடைய வார்த்தைகளை நம்மளால கேட்க முடியாதுன்னு நம்ம வாழ்க்கையில, சில குடும்ப வாழ்க்கையில, இல்ல வேலை ஸ்தலத்துல நம்மை நிந்திப்பார்கள். சில மனிதர்கள் நிந்திப்பதற்காகவே வருவார்கள். சில நீ அன்றைய பிள்ளை தானே, உனக்கே இந்த காரியனுக்கு நடக்கல, நீ ஜெபிக்கிறியான்னு கேட்கிறவர்கள் உண்டு அநேகர். சில நேரங்களில் நிந்தை பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். ஆனால் அவர் அமைதியாக பொறுமையாக அவர் இந்த சிலுவையிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்க, ரட்சிப்பு இன்றைக்கு ஆண்டவர் லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கப்படவுமே
மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடும். இழந்து போனதை மீட்க, நம்மை மீட்கவே அவர் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா அந்த தோலை உரிக்க அது வெளியே அந்த தோல் வந்து கொண்டே இருக்கு. அதுல சின்னதா கடைசியா இருக்கிற அந்த அதை உரித்ததை கூட நீங்க மண்ணில் வைத்தா அது முளைத்து விடுமா. அதே போலதான் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா பாருங்க, அது நிறைய காரியங்கள்ல சுத்தி நிறைய பிரச்சனை வரும், பாடுகள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்கின்ற காரியம், இந்த ஆத்மா கரைபடாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு 2வது வார்த்தை ஆண்டவர் கல்லனுக்கு சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார். நம்மளுடைய மீட்பு ஆண்டவர், நம்ம ஆத்மாவிலே ஒரு மீட்பு வரணும், மனம் மாற்றம் வேணும். இன்னைக்கு இந்த லெந்து நாட்கள்ல அநேக காரியங்களை நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடம் மனமாற்றம், நம்மை குறித்த எண்ணம் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே தான் என்னை மீட்டுக்கொள்ளுங்க, நானும் இதே போல அந்த கல்லனை போல உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வர நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இசப்பா நாங்கள் 2வது ஆண்டவர் சிலுவையில் பேசின 2வது வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. நாங்கள் இன்றைக்கு அந்த கல்லனை போல, ஒரு பாவியான ஒரு மனிதனை போல, ஒருவேளை எங்களுடைய பாவத்தை நாங்கள் உணர்கின்ற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுங்க இசப்பா. மனமாற்றத்தை கொடுங்க, சகைவை போல அப்படி ஒரு உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க இசப்பா. சமாரியா ஸ்திரியை போல, ஆமாம், பாவியான ஒரு ஸ்திரீ, அவளுக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொன்னது போல நாங்களும் இசப்பா இந்த பாவத்தை விட்டு விலகி இசப்பா நாங்கள் உடைய பிள்ளையாக இந்த லந்து நாட்களிலும் இசப்பா எங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை நீங்கள் தர்றீங்க. நாங்கள் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கள் எடுக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே.